ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன் இந்த பழக்கத்துக்கு அடிக்டடாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டு இதுக்கப்புறம் எதையுமே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் ஜீரோவிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். த பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பு போன வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அந்த குரூப்பில் ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த போனோகிராஃபி மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருந்து இனியும் இது தொடரக்கூடாது, நாம் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த நம்மளுடைய நண்பர் ஹரி, அவர் போன வருஷம் என்கிட்ட நோஃபேப் கைடன்ஸ் கேட்டு வந்திருந்தார். அவருடைய சுச்சுவேஷனை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்குலாம் ஒரு மனிதனால் அடிக்ஷனாக இருக்க முடியுமா? நோஃபேப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. அந்த லெவலுக்கு ஒரு ரொம்ப அடிக்ஷனில் இருந்திருந்தார். ரொம்ப கை கால் நடுக்கும், அது ஒரு பயம், பதட்டம், அந்த சோஷியல் ஆன்சைட்டி, ஒரு பொது இடத்துல யாருக்கிட்ட என்னால் பேச முடியல, என்னால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கை கால் நடுக்கமாக இருக்குது, எனக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் என்னால் முடிஞ்ச கைடன்ஸை நான் கொடுத்துருந்தேன். இப்போது நோஃபேப்பில் ஒரு 6 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. பாஸ்ட் டு ப்ரெசண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாரு. இப்போது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துருக்காரு. வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அவர் நான் பக்கத்துலேருந்து பார்த்து அவருடைய சுச்சுவேஷனை நான் லிசன் பண்ணி கைடன்ஸ் பண்ண வரைக்கும் நான் பார்க்குறது நிறைய டெவலப் பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கலி மென்டலி நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை மனம் திறந்து நமக்காக பேசியிருக்காரு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம் நண்பா, எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நோஃபேப் சேலஞ்சு என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை எங்கே போயிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு ரொம்ப குழியில் ஒரு ஒரு நாளும் தற்கொலைக்கு சம மாதிரி எனக்குள்ளே தேவையில்லாத உணர்வுகள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸு ரொம்ப இதால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8th படிக்கும்போது அந்த மாஸ்டர்பேஷன் என்னும் கேபிட்டில் நான் அடிமையாகிறேன். ஃப்ரெண்ட்ஸு மூலயமா சேர்ந்து இந்த மாதிரி பட்டன் செல் வச்சுருக்கப்ப மெமரி கார்டை தூக்கிட்டு போய் ஒளிஞ்சு போய் மூவிஸ் கடையில் கொடுத்து ஏற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேசட் மூவி வாங்கி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு இது எனக்கு அந்த சுக உணர்வில் நான் அடிமையாயிட்டேன். அந்த செக்ஸ் உணர்வில் நான் மிகவும் அடிமையான இருக்கப்ப எனக்கு சீக்கிரமாகவே ஏஜினிங் ப்ராசஸ் ரொம்பவுமே நடக்கிற மாதிரி ஃபீலிங். கன்னத்தில் சுருக்கம், முடி ஒயிட் ஆகுறது, ரொம்ப 8th to 10th இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு தெரியவே கிடையாது. இப்போ நான் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன்னா எனக்கு எக்கச்சக்கமான முடி கொட்டுதல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், ஸ்கின்னு டீஹைட்ரேஷன் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உடல் ரீதியான பல பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி, பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு, ஆனால் எனக்கு இந்த மாஸ்டர்பேஷன் என்னும் கொடிய பழக்கத்தால் இந்த பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. ஆனால் தெரியாத காரணத்தினால நான் கொடூரமாக இந்த பழக்கத்தை 1 டேக்கு 3 டைம் 2 டைம் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெகுலராக. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது 10th படிக்கும்போது எனக்கு நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு, என்னென்ன
தீமைகள்னு சொல்லி நான் சும்மா யூடியூப்ல போட்டு பார்த்தப்ப அவங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. இதனால முடி கொட்டுதல் பிரச்சனை வருது, பயம் வர்றது, சோசியல் ஆன்சைட்டி வருது, பதட்டம் வர்றது, இதெல்லாம் வந்து உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி அப்பதான் எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிச்சு 10th படிக்கும் பொழுது. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப இந்த மாதிரி ஆண்டு விழா வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்டு விழா வச்சுருக்கப்ப நான் வந்து ஏறி மேடையில் பேசுகிறப்ப 500 நபர்கள் முன்னாடி வந்து என்னை பேச விட்டாங்க. அப்போ வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியல, நிற்க முடியல, கை கால் நடுக்கம், பயங்கரமான ஒரு பிரச்சனையால் பெயின்ஃபுல்லான ரொம்பவுமே வலி, எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கலாம், அவ்வளோ அவமானப்பட்டு, அதாவது அழுகாத நாளே கிடையாது. இந்த மாஸ்டர் பேஷன் ஹேபிட்டால் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு வெரி வெரி எமோஷ்னலி சென்சிட்டிவாக ஆக்கி விட்டுருச்சு நீ. அப்போ இந்த எமோஷ்னலி ரொம்ப சென்சிட்டிவாக ஆக்கும் பொழுது எல்லா பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. சோசியல் ஆன்சைட்டியால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 12 வருடத்துக்கு மேலே நான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்படி நான் பாதிக்கப்பட்டிருந்தப்ப எனக்கு வந்து அனைத்து வாய்ப்புகளுமே இழக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரேஷன் கடைக்கு போகிறது பயமாக இருக்கட்டும், ஒரு கடைக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கட்டும், மிகப்பெரிய உலகத்திலே இன்ட்ரவுட்ன்ற மாதிரி ரொம்ப வந்து இந்த இன்ட்ரவுட் பிரச்சனையால் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். இந்த பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து இந்த மாஸ்டர் பேஷன் ஹேபிட்டு நான் வந்து இது எதிர்மறையாக எடுத்திருந்தாலும், ஆனால் எனக்கு வந்து ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, பிரெயின்லாம் ஒரு மாதிரி என்ன பேசுகிறாங்க, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, உள்வாங்குதல், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஞாபகம் மாதிரி வரதா இருக்கட்டும், ஒரு ஆன்சைட்டியால் எப்போவுமே இருந்து, அதாவது ஒரு விதமான பதட்டங்கள் எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும் எனக்குள்ள. அப்படி இருக்கிறப்ப என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. பைக் ஓட்ட தெரியாது, எதையுமே ஒரு பண்ணக்கூடிய ஆர்வம் இருக்காது. ஊரில் எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் கூப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி நம்ம தமிழ் பாஷையில் சொல்ல போனால் காம கொடூரன் அப்படின்ற மாதிரி என்னை வந்து ரொம்பவுமே அவமானப்படுத்தி, கொச்சப்படுத்தி, இழிவுபடுத்தி, ரொம்பவுமே பேசி பெயின்ஃபுல்லான கண்ணீர் துடைக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி இருந்து அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போயுமே நான் வந்து சும்மா இல்லாமல் ரெகுலராக மாஸ்டர் பேஷன் பண்ணி பண்ணி இதுதான் எனக்கு வந்து தீனி, இது இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது, செக்ஸ் தான் எல்லாமே, இந்த மாஸ்டர் பேஷன் ஹேபிட் தான் எல்லாமே, உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் அந்த கைப்பழக்கம் வந்து இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆழமான ஒரு எனக்குள்ள ஒரு புரிதல் கிடச்சிச்சு. ஆனால் அது என்ன புரிதல்னா நெகட்டிவான புரிதல். அந்த நெகட்டிவான புரிதல் கிடைக்கிறப்ப என்னால் வந்து அதை தாங்கிக்கிறவே முடியல. நம்ம லட்சக்கணக்கான உயிர்கள் அழிச்சிருக்கோமோ, லட்சக்கணக்கான குழந்தைகள் அழிச்சிருக்கோமோ, அந்த கர்மா வந்து என்னை வந்து பாதிச்சுட்டே இருந்துச்சு. அப்படி பாதிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அப்போவுமே எனக்கு வந்து மைண்டு கேட்கவே கிடையாது. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்ப கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக ரொம்ப ரொம்ப பெயினில் தனியாக வீட்டில் இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் மேலெலாம் பண்ணியிருக்கேன். 10 டைம்ஸ் மேலெலாம் பண்ணி ரொம்ப வந்து பிளட் வர வரைக்கும் பண்ணி கொடூரமான ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டு, சிசபோர்னியான்னு சொல்லி மனச்சிதைவால் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி எல்லாமே லோவாகி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அடி வாங்கிருச்சு. அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அடி வாங்கினதும் எனக்கு வந்து இந்த சளி பிரச்சனையால் மிகவுமே பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்படி நான் சளி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையால் ரொம்பவுமே இந்த சளி தொந்தரவு ஒரு கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. நீ இம்யூனிட்டி போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி சளி பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க 1 இயரா அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்பவுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அதை ரொம்பவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி 3 நாள் மூக்குலேயே கட்டு போட்டு வாய் வழியாக மூச்சு விட்டு ரொம்பவுமே சிரமப்பட்டு வாயிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு கொடூரமான இந்த சளி பிரச்சனை, சோசியல் ஆன்சைட்டி பிரச்சனை, மனச்சிதைவு நோய் அனைத்துமே வந்துருச்சு. நரம்பு தளர்ச்சி, வாழ்க்கையில் திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆள் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வயசான கிழவனுடைய ஆக்டிவிட்டி, சோம்பேறித்தனம், ஒரு விஷயத்த ஒரு தண்ணி குடத்தை தூக்கணும்னா நம்ம எலும்பு உடையிற மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி வந்து கொடூரமான ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு
ரொம்பவுமே போகிற பக்கமெல்லாம் அவமானம், அசிங்கம், எது படித்தாலும் ரொம்ப ரொம்ப மறந்து போயிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்க முடியாது, பேர் கேட்டால் கூட என்னன்னு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு கடைசியாக தெரிய வந்தது 21 வயசுக்கு மேலே தெரிய வந்துச்சு. ஓகே, இதனால தான் முழுமையான புரிதல் கிடைச்சிருச்சு. இதனால தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை வர்றோம், இந்த பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு புரிதல் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக சைடு எஃபெக்ட்லாம் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோ ஃபேப் சேலஞ்சு, நம்மளுடைய மனவளக்கலை, நம்மளுடைய இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் 22 வயசில் பார்த்தீங்கன்னா மனவளக்கலைக்கு போய் தீட்சை வாங்கி காயக்கல்ப பயிற்சி பண்ணி அப்புறம் வந்து பழைய பதிவுகள்லாம் எனக்கு வந்து டோட்டலாக அழிஞ்சிச்சு. தீட்சை வாங்கி நான் தவம் தியானம் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த அளவுக்கு நான் கொடூரமாக பாதிக்கப்பட்டிருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சுக உணர்வும் மெய் சிலிர்க்க சிலிர்க்க ஒவ்வொரு ஆனந்த உணர்வும் எனக்குள்ளே வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர பழைய ஃபீலிங்க்கு பழைய இதுக்கு போக மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான கண்ணீர் வலிகளை எல்லாமே கடந்து வந்து இப்போ நான் 6 மந்த்ஸ் இருக்கேன். அந்த 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. நரம்பு என்னென்ன ஆப்போசிட்டாக நடந்துச்சோ அது பூரா எனக்கு திரும்ப கிடச்சிது, எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நான் கடவுளுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது, நர்வஸ் சிஸ்டத்தை, நம்மளுடைய நம்பிக்கை, இப்போ ஒரு செயலை வந்து முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம செய்யாமல் விட மாட்டோம், அந்த மாதிரி ஒரு வீரியமான நம்பிக்கை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, சோசியல் ஆன்சைட்டியெல்லாம் ரொம்பவுமே பாஸ்ட் லைஃப்பில் ரொம்பவுமே இந்த பாதிக்கப்பட்டிருந்தேன் பெயின்ஃபுல்லாக. அது வந்து இப்போ எனக்கு மாறி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுடைய மைலேஜ் 10 என்னும் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு பேச வந்து வாய்ப்பு கொடுத்தது. அதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1000 பேர் முன்னாடியும் நின்று பேசி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவுமே அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பிரம்மச்சரியத்தை விட்டுறக்கூடாது, விந்து தான், விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி விந்தை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, ஒரு விந்தை வச்சு ஒரு குழந்தையவே உருவாக்க முடியுதுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தி சேமித்து வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு கட்டுப்படுத்திட்டு காயக்கல்ப பயிற்சி, தவம், தீட்சை, யோக பயிற்சிகள் அனைத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது எனக்கு இப்போ லைஃபே வந்து டோட்டலாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். என் மைண்ட் செட்டு பழைய மைண்ட் செட்டு நான் எனக்குள்ளே வந்து நான் வந்து போட்டு வச்சுருந்த மைண்ட் மேப்லாம் தானாக மாறி இப்போ டெய்லி வந்து எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் ஒன்லி. நெகட்டிவாக நம்ம வந்து நினைக்கிறது ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து கத்தி மேலே நடக்கிறதா ஃபீல் பண்ண முடியுது. அப்போ அந்த கத்தி மேலே நடக்கிறது வந்து நம்ம எப்படி நம்ம பக்தி மேலே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விந்து சக்தியை வந்து இழக்கிறத தவிர்த்துட்டு நான் ஒவ்வொரு நொடியும் வந்து இதை வந்து நான் பாதுகாத்து என்னுடைய குழந்தை போல் என்னுடைய தெய்வீக ஆற்றலை நான் சேமித்து வைத்து கொள்ளும் பொழுது எனக்கு வந்து எக்கச்சக்கமான வார்த்தை இல்லாத எண்ணற்ற எல்லையற்ற ஆற்றல் கிடைச்சிருக்கு. எனர்ஜி வந்து ரொம்பவுமே எப்போவுமே ஹை பீக்கில் இருக்க மாதிரி மைண்ட் எனர்ஜி அப்போ தான் உணர்ந்தேன். இதை சேமித்து வைக்கும் பொழுது எனக்கு வந்து மேஜிக் என்ன நடந்துச்சுன்னா, நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, த பவர் ஆஃப் மிராக்கள். அந்த மிராக்களை வந்து நான் எப்படி உணர்ந்தேன்னா, இப்போ நம்ம வந்து முடியாதுன்னு எதெல்லாம் நினச்சோமோ அது சுலபமாக டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம். லைஃப்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு புரிதல் கிடைத்து பயம்ன்றது ஒரு சுத்தமாகவே கிடையாது. இப்போ பயம், அந்த பதட்டப்படுறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக ஏஜ் வயசான தோற்றத்தை உருவாக்கிரும். இதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆழமான ஒரு புரிதல் கிடைத்த பிறகு இந்த பயம் இதெல்லாம் அனைத்துமே உணர்வுகள் தான், எனக்கு எதுவுமே நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் மாயன் என்பது உணர்ந்த பொழுது இந்த ஒரு விந்து கட்டுப்பாடு வந்து நம்மளை வந்து லைஃப்பில் வந்து அதுக்கேற்ற மாதிரி விந்தை நம்ம கட்டுப்படுத்திட்டாலே மூளை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும், நம்மளுடைய பிரெயினே நல்ல வழிக்கு கூட்டு போயிருன்னு சொல்லி எனக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம மன ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க தோணுது. இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். நான் வாழ்க்கையில் விந்தை மட்டும் நம்ம இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கு. பெனிஃபிட்ன்றது எக்கச்சக்கமான பெனிஃபிட்டு. ஹேர் திக்னஸாக இருக்கட்டும், ஸ்கின் வந்து பேபி ஸ்கின்னாக மாதிரி நம்மளுடைய எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜொலிப்புத்தன்மை, குழந்தைகளுக்கு எப்படி வந்து எப்போவுமே சிரித்து கொண்டே இருக்க தன்மை வருமோ அது மாதிரி நம்ம வந்து குழந்தை
நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்பவுமே சிரிச்சு கொண்டு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷமா இருக்க காரணம் விந்து தான் என்பது ஒரு புரிதல் ஆழமாக கிடைச்சது. நம்முடைய ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுறதை ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃபீட் வந்து அதிகமாகிற மாதிரி அதையும் நான் உணர முடிஞ்சுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ என்னை அவமானப்படுத்துகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வந்து என்னை மற்றவர்களால் நான் வந்து பாராட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம அவமானப்படுத்துகிறவங்க எல்லாருமே எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து, அதாவது உங்கள்கிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ஆகுது, ஒரு வசியம் ஃபீல் ஆகுது அப்படின்றத மற்றவர்களாலேயும் உணர முடியுது. மைண்ட் ரீடிங் பண்ண முடியுது. திட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உளவியல் மருத்துவராகவே மாறிக்கொண்டிருப்போம். மிகவுமே நம்ம வந்து மனசை பற்றி முழுமையான புரிதல் கிடைச்சிரும். அப்புறம் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய எல்லாமே சுலபமாக இருக்கும். இந்த பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைச்சது. வீட்டில் வந்து இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறையா நடந்துச்சு. ஃபீமேல் அட்ராக்ஷன் எக்கச்சக்கமாக நடக்கும். அந்த ஃபீமேல் அட்ராக்ஷனில் தான் நம்ம வந்து இன்பத்தில் வரும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த இன்பம் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது ஃபீமேல் அட்ராக்ஷனை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். தேவையில்லா விதமாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆபத்தில் தான் முடியும். அனைவரிடமும் அன்பு செலுத்த இயல்பாகவே வந்துச்சு. அன்பு செலுத்தும் பொழுது தகட்ட ரசித்து நம்ம அன்பு செலுத்துவோம். அப்படி அன்பு செலுத்தும் போது மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். எப்படி நீங்கள் அன்பு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிப்பு என்பது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்படி தான் நடிக்க முடியும். ஆனால் முழுமையாக நடிக்க முடியாது. இயல்பாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அன்பு குணம் வந்து இரக்க குணம், கருணை குணம் எல்லாமே வந்து இயல்பாக வர ஆரம்பிக்கும். அதாவது பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன கேரக்டர் நடக்க ஆரம்பிச்சிச்சோ, கருப்பு குதிரைக்கு பயம், பதட்டம் இதுக்கெல்லாம் நான் தீனி போட்டுட்டு இருந்தேன். அந்த குதிரை வளர்ந்துருச்சு. இப்போ நான் வெள்ளை குதிரைக்கு வந்து கருணை, இரக்கம், அன்பு இதுக்கு நான் தீனி போடும் பொழுது இந்த வெள்ளை குதிரை வந்து வளர்ந்து வந்துருச்சு. அப்போ நான் பாசிட்டிவான விஷயத்துக்கு அதிகமாக வந்து உணர்ச்சி கொடுத்து என்னுடைய நாளுக்கு நாள் விந்து சக்தி வந்து நான் கெட்டித்தன்மைப்படுத்துறதுக்கான வழிகளை மற்றும் உணவுகளை எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது 6 மந்த்ஸுக்கே எப்படி இருக்குன்னா, நம்ம 1 இயர் 3 இயர்ஸ்லாம் போயிட்டோம்னா எப்படி சேஞ்ச் ஆகும் லைஃபு. எல்லாமே வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்டு மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த இன்ட்ரோவர்ட்டுன்றது மாறி இப்போ கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக இப்போ வந்து 300 பிள்ளைக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ண முடியுது. தைரியமாக கண்ணை பார்த்து பேச முடியுது. ஐ கான்டாக்ட். தயவுசெய்து யாருமே வந்து இந்த மாஸ்டர் பெர்சன் ஹேபிட்டில் வந்து அடிமையாயிராதீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் இந்த மாஸ்டர் பெர்சன். ஆனால் நாளைக்கு நீங்கள் மறுபடியும் விந்து சுரக்க தான் போகுது. மறுபடியும் அந்த உணர்ச்சியில் வரதான் போகுது. அப்போ அரை நொடி சுகத்துக்காக அனுபவித்து வாழ்க்கையவே யாரும் இழக்க வேண்டாம். நாளைக்கு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து தயாரானா மட்டும்தான் எக்ஸாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷனில் வெற்றி அடைய முடியும். எக்ஸாம் எழுதி நம்ம போய் 18ஆம் தேதி எக்ஸாம் வருதுன்னா 19ஆம் தேதி ஃபெயில் ஆகிட்டு ஃபீல் பண்ணி நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தான் நம்மளுடைய விந்தை இழக்கிறதும். அதனால் விந்தை வந்து அனைவருமே கட்டுப்படுத்துங்க. எதுவுமே சுலபம். யாருமே இது வந்து பெரிசாக ஒரு ப்ராசஸை எடுத்துக்க தேவையில்லை. விந்தை நீங்கள் கட்டுப்படுத்தி எப்போவுமே நீங்கள் பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்ப இந்த விந்து சக்தியை வந்து எனக்கு ரொம்பவுமே கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எக்கச்சக்கமான பெனிஃபிட், அதாவது வார்த்தையால் சொல்ல முடியாது. சின்ன சின்ன மேஜிக் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம நினைப்போம், இப்போ இவங்க ஃபோன் பண்ணால் எப்படி இருக்கும், இவங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும்னு நினச்சி வச்சுருப்போம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டில் மீன் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைப்போம். வீட்டில் நம்ம மீன் சமைச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக கூட தெரியல. ஆனால் உண்மையாகவே நடந்தது. இது இந்த ஈர்ப்பு விதியின் மூலயமா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னால் படிக்க முடியுது. ஃபோக்கஸ் என்பது மிக மிக கூர்மை, நேர்மை எல்லாமே வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏமாற்ற தோண மாட்டுது. இப்போ மற்றவர்கள் திட்டினாலும் அவங்க சொல்லக்கூடிய சொல்லுதான் என்னை காயப்படுத்தும் கல் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆழமான ஒரு புரிதல் ஏற்பட்டேன். இல்லைனா சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரியும். பாஸ்ட் லைஃப்பில் கொடூரமான அந்த பெயின் லைஃப்பில் மறுபடியும் நம்ம வந்து போயிடக்கூடாது. அந்த பாஸ்ட் லைஃப்பை நான் நினைக்கும் பொழுது இந்த விந்து சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதுவுமே ஒரு பாடமாக தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு தவிர அதை நான் நினச்சி மறுபடியும் அந்த தவறை செய்திடக்கூடாது. கடவுள் எப்போவுமே நமக்குள்ளே வந்து
துணையாக இருப்பார். கடந்து வந்து கடந்து வருபவனே கடவுள். அப்போ நம்ம ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்ம எண்ணங்களையும் கடந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெனிஃபிட் எல்லாமே அடைய ஆரம்பிச்சிச்சு. மனதளவில் மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங்காக, எமோஷ்னலி வெரி வெரி ஸ்ட்ராங்காக, உடல் அளவில் வெரி வெரி ஸ்ட்ராங்காக உடற்பயிற்சி. இப்போ நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட், ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணோம்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புஷ்அப்ஸ் அடிக்க முடியுது. எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் 3 ஹவர்ஸ் கூட மினிமம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நபராக மாற முடிஞ்சுச்சு. ஆற்றல் தரும் பழக்கங்களை கொண்டு அதாவது இயல்பாகவே நம்மளுக்கு வந்துடும். யாருமே ஃபீல் பண்ண தேவையில்ல. இயல்பாகவே நம்ம வந்து இந்த சக்தியை கட்டுப்படுத்த அது எங்கே கொண்டு போய் உங்களை கரை சேர்க்குமோ அங்கே கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். நல்ல வழிக்கு. தீய வழி உங்களுக்கு கொண்டு போகாது. கடந்த கால சிந்தனைகள் தான் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு தாட்டு தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இப்போ லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்கச்சக்கமான பெனிஃபிட்டு, அதாவது என்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியல. அதாவது கண்ணீர் துளிகள் மூழ்க மூழ்க ரொம்பவுமே இந்த லைஃப்பை வந்து வாழ்ந்து இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த மாதிரி நான் உணர்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த மாஸ்டர் சூர்யாவுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.